ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவ சிவன்ற வார்த்தை உள்ள நுழையும். சிவன் கோயில மிதிக்க முடியும், சிவ சம்பிரதாயத்தை சார முடியும். இல்லனா அவங்க எல்லாம் செய்ய முடியாது. சிவ சிவ என்கிற தீவினையால சிவ சிவ என்றிட தீவினை மாலும் உடனே அழிஞ்சு போயிடும். சிவ சிவனா இது இப்ப இல்லப்பா. அப்பெல்லாம் கால் கை தெரியாத பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க, சிவ சிவன்னுவாங்க. காரணம் அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா இப்போ சாரி, ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான். அப்ப அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது. சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்கும். ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவ சிவன்ற வார்த்தை உள்ள நுழையும். சிவன் கோயில மிதிக்க முடியும், சிவ சம்பிரதாயத்தை சார முடியும். இல்லனா அவங்க எல்லாம் செய்ய முடியாது. சிவ சிவ என்கிற தீவினையால சிவ சிவ என்றிட தீவினை மாலும் உடனே அழிஞ்சு போயிடும். சிவ சிவனா இது இப்ப இல்லப்பா. அப்பெல்லாம் கால் கை தெரியாத பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க, சிவ சிவன்னுவாங்க. காரணம் அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா இப்போ சாரி, ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான். அப்ப அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது. சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்கும்.